நண்பர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். XRPI போட்டில் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினா எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது நீங்கள் கையால் போட்டாலும் சரி, அல்லது நாங்கள் சொன்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிக்கோம் கொஞ்சம் பேருக்கு. அந்த சப்போர்ட், அதாவது நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் தந்தாலும் அது மூலம் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறீங்கன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். ரைட், முதலாவது பிளானை கொஞ்சம் விளங்குங்க. அதாவது XRPI போட்டுண்டா என்ன, அவங்க என்ன செய்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் டீம் என்ன, இதை ஆப்ரேட் பண்ணுறது யார், எங்கே இருக்குது கம்பெனி, இதெல்லாம் டீட்டெயில்ஸாக நாங்கள் வேறு வீடியோ கொடுத்துக்கிறோம். இந்த வீடியோவில் தெளிவாக விளங்குங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் ஒருத்தரை கூட ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், அதே மாதிரி நான் ரெஃபர் பண்ணினா டீம் மூவ் பண்ணினா எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், இந்த விஷயத்தை மட்டும் ஷார்ட்டாக பார்த்துட போகிறோம். ரைட், முதலாவது தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க. 10 XRP இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது 11 இருந்தாலும் ஓகே, 15 இருந்தாலும் ஓகே, 20 இருந்தாலும் ஓகே, 10க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் என்ன செய்யலாம், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ சிலவங்க சொல்லுவாங்க, சார் எனக்கு இந்த XRPன்ற இதை என்ன பை பண்ண தெரியாது, கன்வெர்ட் பண்ண தெரியாது, இப்போ நான் என்ன பண்ணிக்கொள்கிறது, என்னட்ட USDT தான் இருக்குது. நோ ப்ராப்ளம். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட வெள்ளத்தில் ஒரு 25 USDT இருக்குது, அல்லது ஒரு 100 USDT இருக்குது. இப்போ இந்த 100 USDTயை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு என்ன செய்ய போகிறீங்க, கிளிக் பண்ணிங்கடா இன்வெஸ்ட் ஆப்ஷனை. அங்கே உங்களுக்கு ஒன் ஸ்பாட்டில் கேட்பாங்க, இந்த டேட்டில் இந்த டைமில் $100 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எத்தனை XRP வரும், இது ஓகே அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ண, அதாவது கன்ஃபார்ம் பண்ண வேண்டி கேட்கும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் ஒன் ஸ்பாட்டில் உங்களுக்கு அந்த $100 வேர்த்தான XRP இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிரும். அந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு என்ன செய்யும், உங்களோட ஏர்னிங்ஸ் XRPயில் ஸ்டார்ட் ஆகிரும். இது வந்து வெரி ஈஸி எல்லாருக்கும். ரைட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து என்ன செய்ய போகிறீங்க, இது வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு, பொட் மூலம் ஏர்ன் பண்ண போகிறீங்க. அந்த பொட்டை என்ன செய்ய போகுது, லொஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணி தரப்போகுது டெய்லி. ஸோ 3 பொட் வச்சுக்கிறாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரைட், இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 70 ஹவர்ஸுக்கு ஒருக்கா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் $100 போடுறீங்க, $100 போட்டு உங்களுக்கு இந்த 3 பொட்டிக்குது. இதில் ஏதாவது ஒன்றே என்ன செய்யலாம், ஆக்டிவ் பண்ணலாம். ஆக்டிவ் பண்ணினா இப்போ உதாரணத்துக்கு அல்பாண்ட பொட்டை நீங்கள் ஆக்டிவ் பண்ணால் உங்களுக்கு 70 ஹவர்ஸுக்கு என்ன செய்ய போகுது, இன்கம் தரப்போகுது. ஆனால் 70 ஹவர்ஸோட இந்த பொட்டு வந்து என்ன செய்கிறோம், அதாவது செயல் இழந்துடும். திருப்பி நீங்கள் என்ன செய்யணும், திருப்பி ஏதாவது உங்களுக்கு விருப்பமான போட்டால் திருப்பி ஆக்டிவ் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன செய்யும், டெய்லி ப்ராஃபிட் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, தரப்போகுது. அதே மாதிரி நல்ல இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1 XRP. அதாவது யார் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு XRP போகும். ஒரு XRPன்னு சொன்னால் எத்தனை, கிட்டத்தட்ட $3. இந்த $3 எங்களோட டீமில் யார் ரெஜிஸ்டர் பண்ணாலும் நாங்கள் இதை ஃப்ரீயாக கொடுத்தோம். 8ஆம் தேதி பிளான் லான்ச் பண்ணதுக்கு பின்னால் இந்த $3 கம்பெனி உங்களுக்கு தராது. நீங்கள் உங்களோட கையால் தான் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட், அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரீஃபண்டபிள் எனி டைம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே எனி டைம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, இந்த ஒரு XRP உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அங்கே நீங்கள் 10, 100 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த இது வந்து ரீஃபண்டபிள் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்னிங்ஸ் பொட்டன்ஷியல் உங்களுக்கு வந்து உங்களோட டெய்லி ப்ராஃபிட், நீங்கள் நெட்வொர்க்கர் ஆகிக்கலாம், எல்லாமே டோட்டலாக நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்கடா. சாரி, இது வந்து பழைய PDF 600%. நல்லா ஞாபகம் வைங்க. நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் $100 போட்டால் $600 ஏர்ன் பண்ணலாம். அதுவே 100 XRP போட்டால் 600 XRP. 1000 XRP போட்டால் நீங்கள் என்ன செய்யலாம், 6000 XRP டோட்டலாக ஏர்ன் பண்ணலாம். இது கிளியராக ஞாபகம் வைங்க. ரைட், இதுதான் பாயிண்ட். யாருமே இங்கே லொஸ்ட் ஆக மாட்டேன். என்ன காரணம்டா, நீங்கள் $100 போட்டால் கம்பெனி ஒன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு $100 தராங்க. அப்போ யாருமே லொஸ்ட் இல்லை. நீங்கள் போட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு என்ன செய்யுது, அதாவது போட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு $100 கம்பெனி தருது. அப்போ 100, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என் ஷொப்புக்கு வரீங்க, $100 தாரீங்க, நான் உங்களுக்கு $100 தந்தால் அது நஷ்டமா இல்லை. அப்போ இந்த 100, அதாவது நீங்கள் போட்டீங்க 100, கம்பெனி 100 தருவது. இந்த 100 வச்சு என்ன பெனிஃபிட்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு சொல்கிறது அட்வான்ஸ் 100%. இப்போ உதாரணத்துக்கு 600% உங்களுக்கு டோட்டலாக கம்பெனி தராங்க தானே. ஸோ இந்த 600ல் 100% என்ன செய்கிறாங்க, இன்ஸ்டாண்டாக தராங்க அட்வான்ஸாக. ரைட், அதே மாதிரி நாங்கள் அடுத்த ஸ்லைடை பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு XRP கோயினா 50%, அதாவது கம்பெனி இப்போ நீங்கள் $100 போட்டால் கம்பெனி 100, இப்போ 100 XRPன்னு வச்சுக்குவோம். இது XRP ப்ராஜெக்ட் தானே. ஸோ நாங்கள் USDTயை பற்றி பேசாமல் XRPயை பற்றி பேசுவோம். எக்ஸாம்பிள் தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் 100 XRP இன்வெஸ்ட் பண்ணால் கம்பெனி 100 XRP தரப்போகுது. இப்போ இந்த 100 XRPயில் எப்படி தரப்போகிறாங்கண்டா,
எக்ஸ்ஆர்பி ஒரிஜினல் கோயினா 50%, எக்ஸ்ஆர்பி இ-மணியாக 50% தருவாங்க. அப்போ எத்தனை? இங்கே 50, இங்கே 50. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் $1000 1000 எக்ஸ்ஆர்பி இன்வெஸ்ட் பண்ணால் 500 இங்கே, 500 இங்கே அங்கன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, குழப்பிக்கொள்ளவானா. அதாவது ஒரிஜினல் எக்ஸ்ஆர்பி கோயின் இது வந்து இ-மணி. இந்த இ-மணியில் என்ன பெனிஃபிட்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், இ-மணியை பேசுகிறதுக்கு முன்னால் ஒரிஜினல் எக்ஸ்ஆர்பியை பற்றி பேசுவோம். இப்போ இந்த ஒரிஜினல் எக்ஸ்ஆர்பியை வந்து நீங்கள் எனி டைம் என்ன செய்யலாம், வித்ட்ரா பண்ணுறா வித்ட்ரா பண்ணலாம், அல்லது எதுவும் செய்யலாம். யாருக்காவது பேக்கேஜ் போட்டு கொடுக்குறாண்டா பேக்கேஜ் போட்டு கொடுக்கலாம், அல்லது உங்களுக்கே ஃபேமிலி அக்கௌண்ட் போடுறா ஃபேமிலி அக்கௌண்ட் போடலாம், எதுவும் செய்யலாம். அல்லது நீங்கள் என்ன செய்யலாம், இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ரா பண்ணலாம். இதை தெளிவாக சொல்ல போனால், இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் வாராரு $100 போடுறாரு, கம்பெனி $100 கொடுக்குறாங்க. கம்பெனி எப்படி கொடுக்குறாங்க, எக்ஸ்ஆர்பி 50, இ-மணியாக 50 கொடுக்குறாங்க. இப்போ அவர் நினச்சா என்ன செய்யலாம், இந்த எக்ஸ்ஆர்பி 50 உடனே வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். அப்போ அவருக்கு 100 போட்டிக்கிறாரு, அப்போ அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 50 தான். 50 உடனே கம்பெனி கொடுத்துட்டு அவருக்கு பேலன்ஸ் இந்த 50 வச்சு என்ன செய்யலாம், அவர் நினச்சா எக்கோ சிஸ்டம்னு சொல்கிறது, ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணலாம், அல்லது ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம், அல்லது இன்னொரு விஷயம் இருக்குது, உங்களோட டீமில் யாருக்காவது இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களோட பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் காசு வாங்கினாலும் உண்டு, கேஷ் வாங்கினாலும் உண்டு, அல்லது ஃப்ரீயாக கொடுத்தாலும் உண்டு. அல்லது நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்கே யாருக்காவது ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி என்ன செய்யலாம், அக்கௌண்ட் ஒன்று ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ நாங்கள் உங்களுக்கு எங்களோட டீமில் ஆல்ரெடி நாங்கள் சப்போர்ட் பண்ணி எல்லாமே செஞ்சுக்கிற காரணம் என்னென்னா, நாங்கள் ஆல்ரெடி லொஸ்ட்டாக விற்கிறோம். ஸோ அதனால் சப்போர்ட் ஒன்று தரோம். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிற ஐடியா, இப்போ நீங்கள் 100 போடுங்க, ரைட், நீங்கள் 100 போடுறீங்க, உங்களுக்கு கம்பெனி என்ன செய்யுது, 100 தராங்க. அப்போ நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் வந்து இந்த 100க்கு வரப்போகுது. இப்போ இந்த 100 நீங்கள் நினச்சா என்ன செய்யலாம், வித்ட்ரா பண்ணலாம், அல்லது என்ன செய்யுங்க, உங்களோட ஃபேமிலியிலேயே ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ டெய்லி ப்ராஃபிட் இங்கேயும் வரப்போகுது, இங்கேயும் வரப்போகுது. அது இல்லாமல் கீழே நீங்கள் பேக்கேஜ் போடும் பொழுது இந்த கீழே இருந்து மேலே என்னென்ன நெட்வொர்க் கம்பெனி, அதாவது நெட்வொர்க் இன்கம், ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்களோ கம்பெனி, அந்த இன்கம் எல்லாம் உங்களோட கம்பெனி உங்களுக்கு மேல் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். ரைட், இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிட்டார், நாங்கள் மேலே பிளான் பேக்கேஜ் எல்லாம் பார்த்தோம், அதுபடி என்ன செஞ்சிட்டாரு, இன்வெஸ்ட் பண்ணிட்டார், யாரையும் ரெஃபர் பண்ண இல்லை. இப்போ எனக்கு என்ன இன்கம்டா, 3 வகையான இன்கம், அதாவது டெய்லி ஏர்ட்ராப்ஸ், சோனிக் ஏர்ட்ராப்ஸ், ஏஜிஎல். அதாவது ஏஜிஎல்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் குளோபல் லைன். இந்த 3ஐயும் தனித்தனியாக நாங்கள் இப்போ பார்ப்போம். ரைட், தனித்தனியாக பார்க்குறதுக்கு முதலாவது வந்து டெய்லி ப்ராஃபிட், டெய்லி ஏர்ட்ராப்ஸ். டெய்லி நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 10 எக்ஸ்ஆர்பி மினிமம் 10 எக்ஸ்ஆர்பி போட்டாலும் ஓகே, 15 போட்டாலும் சரி, நாங்கள் கல்குலேஷனுக்கு லேசிக்காக ஒரு 100 போடுவோம். நீங்கள் 100 எக்ஸ்ஆர்பி போட்டால் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1.5 எத்தனை, 1.5 எக்ஸ்ஆர்பி உங்களுக்கு டெய்லி வரும், ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு கம்பெனி என்ன செய்ய, நீங்கள் 100 போட்டால் இன்ஸ்டாண்டாக உங்களுக்கு 100 தந்துடும். நான் உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு கீழே ஃபேமிலி அக்கௌண்ட் ஒன்று போடுங்க. அப்போ என்ன செய்யும், இங்கேயும் 1.5 கிடைக்கும். அப்போ டோட்டலாக எத்தனை, 3% ஒரு நாளைக்கு யாரையும் ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன செய்ய போகிறோம், $100 போட்டால் $3 டெய்லி வரப்போகுது உங்களுக்கு ப்ராஃபிட். இதை விட என்ன ப்ராஃபிட் வேணும் உங்களுக்கு, யாரையும் ரெஃபர் பண்ண தேவையில்லை. ரைட், அதே மாதிரி ரெண்டாவது இன்கம் வந்து சோனிக் மெம்பர் இன்கம். இந்த சோனிக் மெம்பருக்கு நீங்கள் எப்படி போகிறதாக எப்படின்னு சொன்னால், அதாவது நீங்கள் வந்து 500, இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் 500 கோயின் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க, நீங்கள் 500 போட்டிக்கிறீங்க, நீங்கள் ஒரு 10 பேரை இன்வைட் பண்ணுறீங்க. இந்த 10 பேரில் யாராவது ஒருத்தர் என்ன செய்கிறார், உங்களோட டைரக்டில் சேம் பேக்கேஜ் நீங்கள் வச்சுக்கிற பேக்கேஜை அவர் வாங்குறாரு. இந்த இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 500 வைக்கிறீங்க, நீங்கள் இன்வைட் பண்ணதில் யாராவது ஒருத்தர் என்ன செய்கிறாரு, 500 போடுறாரு. சொன்னிக்கிண்டா யாரும் குழப்பிக்கொள்ள தேவையில்லை, தெளிவாக விளங்க. நீங்கள் இருக்கிறதுலையே சேம் பேக்கேஜ் யாராவது பை பண்ண, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 1000 இருந்தால் உங்களுக்கு கீழேயும் ஒருத்தர் 1000 வராரு, வந்தால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, சோனிக் மெம்பராக ஆக போகிறீங்க. இந்த சோனிக் மெம்பர் ஆகினீங்கடா என்ன பெனிஃபிட்னா 2x இன்கம், அதாவது உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்க போகுது, டெய்லி 1.5, அது டபுள் ஆகும். அப்படின்னா என்ன, இன்னொரு 1.5 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அப்போ நல்லா தெளிவாக வழங்குங்க. நீங்கள் போட்ட 100க்கு என்ன செய்ய போகுது, நீங்கள் போட்ட 100க்கு உங்களுக்கு வந்து 1.5 கிடைக்க போகுது. கம்பெனி 100 தரும் அட்வான்ஸாக, அதுக்கும் உங்களுக்கு கம்பெனி 100 தான் இல்லை, நீங்கள் 500 போட்டால் கம்பெனி 500 தரும், நீங்கள் 1000 போட்டால் கம்பெனி 1000 தரும். அப்போ இந்த 1.5 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம். அதே மாதிரி நீங்கள் சோனிக் மெம்பர் ஆகினா
இன்னொரு 1.5. அப்போ டோட்டலாக $4.5%. நீங்கள் $100 போட்டால் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க? $4.5 ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுவீங்க. இதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். 1.5 வேணுமா உங்களுக்கு, 3% வேணுமா உங்களுக்கு, அல்லது 4.5% வேணுமா உங்களுக்கு? இதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் குளோபல் லைன். ஆட்டோமேட்டிக் குளோபல் லைன்னா என்ன சார்? AGL. அதாவது நல்லா தெளிவாக வழங்க. இப்போ டைம் வந்து நாங்கள் 9:30. இப்போ டைம் வந்து ஸ்ரீலங்கா இந்தியா டைம் 9:30. இந்த 9:30க்கு இப்போ உதாரணத்துக்கு மணிகண்டன் சொல்லி ஒரு சார் என்ன செய்கிறாரு, இந்தியாவிலேருந்து ஜாயின் பண்ணுறாரு. இப்போ இந்த மணிகண்டன் சார் ஜாயின் பண்ணதுக்கு பின்னால் இந்த வேர்ல்டில், அதாவது உங்களோட டீம் இல்லை, தெளிவாக வழங்க, உங்களோட டீம் இல்லை, உங்களோட நாடு இல்லை, வேர்ல்டு வெயிட்டாக எந்த நாட்டில் இருந்து யாருக்கு கீழே எந்த இதில் ஜாயின் பண்ணினாலும், அதாவது XAB இந்த கம்பெனியில் யார் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு பின்னால், அதாவது டோட்டலாக 50 மெம்பர்ஸ், நல்லா ஞாபகங்க, 50 மெம்பர்ஸ் உங்களுக்கு பின்னால், நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு பின்னால் 50 மெம்பர்ஸ் என்ன செய்வாங்க, உங்களுக்கு கீழே வருவாங்க. 51வது மெம்பர் வர மாட்டாங்க. நல்லா தெளிவாக வழங்க. அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு பின்னால் 50 ஆக்டிவ் மெம்பர்ஸ் என்ன செய்வாங்க, உங்களுக்கு பின்னால் வருவாங்க. இப்போ என்ன பெனிஃபிட்னா, அந்த 50 மெம்பர்ஸும் அதாவது ஒரே லைனில் வருவாங்க, ஒரு லைனுக்கு கீழே ஒரு லைனுக்கு கீழே ஒவ்வொரு லைனில் வருவாங்க. அந்த 50 மெம்பர்ஸும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் 0.1% உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மணிகண்டன் சார் என்ன செய்கிறாரு, இந்தியாவிலேருந்து ஜாயின் பண்ணுறாரு. அவர் 9:30க்கு ஜாயின் பண்ணுறாரு. அவர் ஜாயின் பண்ணி முடிய லண்டன்லேருந்து சுகுணான்ற ஒரு ஆன்ட்டி என்ன செய்கிறாங்க, வேற ஒரு டீமில் ஜாயின் பண்ணுறாங்க, வேற ஒரு நாட்டில் இருந்து. அப்போ இவங்க என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த, அதாவது இவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இவங்களுக்கு யார் எவர் எதுவுமே தெரியாது. இவங்க வேறொரு டீமில் எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு நாட்டிலேருந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, லண்டன்ல இவங்க ஒரு இன்வெஸ்டர்ஸ் 10,000 XRP போடுறாங்க. நல்லா தெளிவாக விளங்க. மணிகண்டன் சார் என்ன செய்கிறாருண்டா, வெறும் 10 XRP தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறார். எத்தனை மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்? 10 XRP. 10 XRP இன்வெஸ்ட்மெண்ட் நான் நல்லா நோட் பண்ணவங்க சொல்லுங்க. அப்போ இவருக்கு டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்? 60. அதாவது 6 மடங்கு தான் ஏர்ன் பண்ணலாம். அப்போ 10 போட்டால் 60 தான் ஏர்ன் பண்ணலாம். அப்போ நல்லா தெளிவாக வழங்க. 9:30க்கு இவர் ஜாயின் பண்ணார். 9:31க்கு இந்த லண்டன்லேருந்து ஒரு ஆன்ட்டி ஜாயின் பண்ணாங்க 10,000 XRPயில். இவங்க ஜாயின் பண்ணது மூலம் மேலே உள்ளவருக்கு மணிகண்டனுக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த முதலாவது பர்சன் 10,000 XRP போட்டதால் 0.1, 10,000ல் 0.1 எத்தனை? 100. அப்போ 100 XRP ஒன் த ஸ்பாட்டில் மணிகண்டன் சேர்ற வெள்ளட்டுக்கு போயிடும். அப்போ நினச்சி பாருங்கள், இவர் இப்போ தான் போட்டார் 10 XRP. இவர் லிமிட்டே என்ன? 60 தான். மிச்சம் 40 அது கம்பெனிக்கு போகும், அதெல்லாம் வேறு விஷயம். உங்களோட லிமிட் வரைக்கும் தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும், மிச்சம் எல்லாமே கம்பெனிக்கு தான் போகும். ஆனால் பாருங்கள், அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் 6 மடங்கு ஒன் த ஸ்பாட்டில் ஏர்ன் பண்ணிட்டார். அப்போ யார் இப்போ இது வந்து லக் தான், யாரும் சொல்ல இல்லாத எங்களுக்கு பின்னால் எப்படி எந்தெந்த பேக்கேஜில் வராங்கண்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வேர்ல்டு வைட்டாக எந்த பேக்கேஜ்லேயும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் AGL இன்கம். ரைட். அடுத்த இன்கம் பார்ப்போம். இப்போ ஃப்ரீ இன்கம், அதாவது ஒரு இன்வெஸ்டர்ஸ், நான் ஒரு டாக்டர் ஒரு லாயர்ஸ்னு சொன்னால் இதோட உங்களோட இன்கம் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. இப்போ வந்து நெட்வொர்க்கர்ஸ் மாறு. நெட்வொர்க்கர்ஸ்னால் யார்? நான் ப்ரொமோட் பண்ண போகிறேன், சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி இன்வைட் பண்ண போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கான இன்கம் தான் இது. அதாவது தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு வந்து 3 இன்கம் கொடுத்துக்கிறாங்க: டைரக்ட் போனஸ், ஜெனரேஷன் போனஸ், சேலரி. ரைட். அதையும் தெளிவாக தனித்தனியாக பார்த்துருவோம். டைரக்ட் போனஸ்னால் என்ன? உங்களோட லிங்க் மூலம் நீங்கள் யாரெல்லாம் ரெஃபர் பண்ணுறீங்களோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து, நல்லா தெளிவாக வழங்க, அவங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 10% உங்களுக்கு என்ன செஞ்சிடும், உங்களோட வெல்லட்டுக்கு கிடச்சிடும். இது வந்து டைரக்ட் போனஸ். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் யார் சார்? உங்களோட லிங்க் மூலம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட இந்த ஜெனரேஷன் இன்கமாக 3% கிடைக்கும். அப்போ தெளிவாக வழங்குங்க. ஃபஸ்ட் ஜெனரேஷன் யார்? உங்களோட லிங்க் மூலம் ஜாயின் பண்ணவங்க. அப்போ உங்கள் லிங்க் மூலம் ஜாயின் பண்ணவங்களுக்கு 10% என்ன செய்கிறாங்க, டைரக்ட் இன்கமும் உங்கள் ஜெனரேஷன் இன்கமில் 3% தராங்க. அப்போ டோட்டலாக 13%. நல்லா ஞாபகங்க. நீங்கள் இன்வைட் பண்ண ஒருத்தர் 1000 XRP போட்டால் கிட்டத்தட்ட 130 XRP உங்களுக்கு ஒன் த ஸ்பாட்டில் கிடைச்சிடும். ஸோ அதுதான் இந்த ரெஃபர் இன்கமுடைய ஒரு மகிமை. ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் ஜெனரேஷனில் இருந்து 5th ஜெனரேஷன் வரைக்கும் 3%. அதே மாதிரி 6th இருந்து 10th வரைக்கும் 1%. அவங்களோட
இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க அப்டேட் பண்ண திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ண என்ன செய்யும் உங்களுக்கு அந்த இன்கம்கள் கிடைச்சி கொண்டே இருக்கும். இதுதான் ஜெனரேஷன் இன்கம். அடுத்தது வந்து சலரின்னு சொன்னால் நல்லா ஞாபகம் வைங்க. ஃபஸ்ட் ரேங்க் வந்து அம்பாசிடர் 1. இந்த அம்பாசிடர் 1 நீங்கள் அச்சீவ் பண்ணணுமா இருந்தால் XRP வால்யூம் நல்லா பாருங்கள். 1000 XRP வால்யூம் உங்களோட டோட்டல் டீம் வந்துச்சா இருந்தால் உங்களுக்கு வந்து மற்ற இன்கம் எல்லாம் கிடைக்கும். டைரக்ட் இன்கம், ஜெனரேஷன் இன்கம், உங்களோட டெய்லி இன்கம் அதெல்லாம் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் உங்களோட டீம் மூலம் டோட்டலாக 1000 பிஸ்னஸ் நடந்திருந்தால் அந்த 1000ல் 8% உங்களுக்கு சலரியாக தருவாங்க. அதே மாதிரி ஒரு பின் ஒன்று உங்களுக்கு ரிவார்டாக தருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அம்பாசிடர் 10 அச்சீவ் பண்ணிங்களா இருந்தால் அம்பாசிடர் 10 ஒன்றும் கஷ்டம் இல்லை. 10,000 XRP உங்களோட டீமில் பிஸ்னஸ் நடந்திருக்கணும். 10,000 XRPன்னா இந்த 10,000 மற்ற இன்கம் எல்லாம் உங்களுக்கு வரும். அது இல்லாமல் இந்த 10,000 XRPயில் 14% உங்களுக்கு ஒன் த ஸ்பாட்டில் சலரியாகவும் அதே மாதிரி ஐபேடும் உங்களுக்கு தருவாங்க கிஃப்டாக. இதே மாதிரி உங்களுக்கு சில ரிவார்டுகள் ரோலெக்ஸ் வச்சு எடுக்கலாம். 20% வரைக்கும் உங்களுக்கு சலரி எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாஸ்க் வந்து 30 டேஸுக்கு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கு ஜாயின் பண்ணுறீங்க. இன்றையிலேருந்து உங்களுக்கு 30 நாளைக்குள்ளே நீங்கள் என்ன செய்கிறீங்க 1000 பிஸ்னஸ் ஒரு 10 நாள்லேயே இந்த 1000 பிஸ்னஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 8% எடுக்கலாம். மிச்சம் 20 நாளைக்கு இந்த 20 நாளைக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம் திருப்பி ஒரு 1000 பிஸ்னஸ் கொடுத்தா இன்னொரு 8%. அப்படி இல்லையா 30 நாள் முடிகிறதுக்குள்ளே 2500 ரீச் பண்ணால் உங்களுக்கு 10% கிடைக்கும். ஸோ இப்படி உங்களுக்கு என்ன செய்ய போகுது இந்த சலரி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி விட்ரோவல் பாருங்கள். அதாவது உங்களுக்கு இன்கம் வந்து டெய்லி இன்கம் ஒரு வாலெட்டுக்கும் டீம் இன்கம் ஒரு வாலெட்டுக்கும் போகும். ஸோ நீங்கள் இதை ஒரு வாலெட்டில் இந்த இன்னொரு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 3% சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாலெட்டில் இருந்து இன்னொரு மெம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் P2P பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ. அதே மாதிரி உங்கள் டீமில் யாராவது ஜாயின் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் பின் ஒன்றை க்ரியேட் பண்ணலாம். உங்களோட அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஜாயின் பண்ணதோட 100 XRP உங்களுக்கு போனஸாக தருவாங்க. இப்போ 100 இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் 100 போனஸாக தருவாங்க. 1000 இன்வெஸ்ட் பண்ணால் 1000 போனஸாக தருவாங்க. இந்த போனஸாக தரத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் பின் க்ரியேட் பண்ணலாம். உங்கள் டீமுக்கு க்ரியேட் பண்ணி நீங்கள் அந்த பின்னை செல் பண்ணலாம். அதாவது அவங்கக்கிட்ட கேஷ் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் பின்னை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு அக்கௌண்ட் போடுறதுக்காக பின் க்ரியேட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம் அக்கௌண்ட் போடலாம். அதுவும் ஃப்ரீ. அதே மாதிரி விட்ரோவல் சார்ஜஸ் உங்களோட வாலெட்டுக்கு நீங்கள் விட்ரோ பண்ணுறதா இருந்தால் 107% விட்ரோவல் சார்ஜஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்ரோவல் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் யாரும் பயப்பட தேவையில்லை. கம்பெனி ஓனர் தான் விட்ரோவல் தரணும் அப்படி இப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் விட்ரோவில் கொடுத்தா ஒன் த ஸ்பாட் உங்களுக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக் பே அவுட் ஆயிரும். ரைட். அதே மாதிரி கம்பெனி எங்களுக்கு தெரியும் 8ஆம் மாதம் 8ஆம் தேதி அதாவது நாளைக்கு ஃப்ரைடே வந்து லான்ச் பண்ணுறாங்க. அப்படி லான்ச் பண்ணுறதால ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் உண்டு. உங்களுக்கு 3 ஆஃபர் தந்திக்கிறாங்க. யா கிளப் உண்டு, யா செட் கிளப் உண்டு, அடுத்தது ஃபாஸ்ட் ஸ்டார்ட் போனஸ், அதே மாதிரி சோசியல் மீடியா ரிவார்ட். இந்த சோசியல் மீடியா ரிவார்ட் வந்து ஃப்ரீ தான். யூடியூபர், சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், டிக்டாக் வச்சுக்கிறவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டு. அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் போனஸும் வந்து லீடர்ஸ் மார்க்கு பெஸ்ட்டு. ஸோ இது வந்து இன்வெஸ்டர் மாதிரி இதை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களோட விருப்பம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால். அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் போனஸ்னு சொன்னால் நீங்கள் அம்பாசிடர் 10 அதாவது முதலாவது போனஸ் உங்களுக்கு வேணுமா இருந்தால் அதாவது அம்பாசிடர் 10 ரேங்க் அச்சீவ் பண்ணணும். அம்பாசிடர் 10 என்ன உங்கள் டீமில் 10,000 பிஸ்னஸ் செஞ்சுருக்கணும். உங்களுக்கு வளமையாக கிடைக்கிற 14% உங்களுக்கு இந்த 10,000 பிஸ்னஸில் கிடைக்கும். அதே மாதிரி ஐபேட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போனஸாக இந்த 30 நாளைக்குள்ள நீங்கள் இன்றைக்கு ஜாயின் 8ஆம் மாதம் 8ஆம் தேதி இது லான்ச் பண்ணால் 9ஆம் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் வித்தின் 30 டேஸ். அப்போ நீங்கள் 30 டேஸுக்குள்ளே 10,000 பிஸ்னஸ் கொடுத்தா உங்களுக்கு இந்த கிஃப்டெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா $1000 கிடைக்கும். அதே மாதிரி டைமண்டுக்கு போனீங்களா இருந்தால் $20,000 வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் போனஸ் மூலம் எடுக்கலாம். ரைட். அதே மாதிரி சோசியல் மீடியா ரிவார்ட்னா என்ன ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வீடியோவை உங்கள் சோசியல் மீடியா டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கை இதில் பாருங்கள் support xrp.ai.bot.com இந்த இமெயிலுக்கு நீங்கள் இமெயில் பண்ணிங்களா இந்த லிங்க்கை உங்களுக்கு ஒரு நாளைக்கு 0.5 XRPயும் 0.5 அதாவது ரியல் இதில் என்னென்னு சொன்னால் இ-மணி அந்த எக்ஸ்கியூன்னு சொல்கிறது இ-மணி, அதே மாதிரி XRPன்னு சொல்கிறது ஒரிஜினல் கோயின். அப்போ டோட்டல் அவங்களுக்கு ஒரு XRP கிடைக்கும் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணினா. அதே மாதிரி வீடியோ டெஸ்ட் மணி உங்கள் ஃபேஸோடு நீங்கள் டெஸ்ட் மணி பண்ணி போட்டிங்களா இந்த அந்த பிளானை பற்றி
உங்களுக்கு 2 XRP உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வீக் ஃபுல்லாக நீங்கள் வீடியோ போட்டு அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 XRP கிடைக்கும். நீங்கள் ஒரு யூடியூபர் உங்கள்கிட்ட கேஷ் இல்லை அப்படி இப்படின்னா கூட நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 20 XRP கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் உங்களோட பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ இதுதான் பிளான். பாருங்கள். இதே மாதிரி இப்போ எங்களோட பயணித்த லீடர்ஸ் மாதிரி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த சப்போர்ட் எப்படி பண்ணுவோன்றதை நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.